சோதனம் செய்வோமாக. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயோ சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கர்த்தரை சோதரித்து சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இயேசுராஜா இயேசுராஜா சோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுராஜா சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உயிருள்ள நாள் வரைக்கும் கர்த்தரை நாம் சோத்தித்து கொண்டே இருப்போமாக. Mine eyes have seen the glory of the Lord. Mine eyes have seen the glory of the coming of the Lord. He is stamping out the winters where the grapes of wrath are stored. He has loosed the faithful line of his terrible sword. His truth is marching on. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah.
Praise be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Lord is good. கர்த்தர் மிக நல்லவர். All the time சொல்லுங்க பார்த்தேன். Amen. God is good. All the time. All the time. God is good. Amen. He's always good all the time. அவர் எப்போதுமே ஒரு நல்லவர். Amen. Hallelujah. Hallelujah. I want to talk to you this morning about grumbling and complaining. முறுமுறுத்தலும் புலம்புதலை குறித்து இந்த காலை நேரத்தில் பேச விரும்புகிறேன். We do all this every day, right? எப்பவுமே பண்றோம் இல்லையா? How many do? எத்தனை பேர் பண்றோம்? Amen. Hallelujah. Hallelujah. So grumbling and murmuring or complaining. குற்றம் சொல்லுதல், குறை சொல்லுதல் கர்த்தரை குறித்து. Turn your Bibles to Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Chapter 43. 43ஆம் அதிகாரம். Verse 2. 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவர்கள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Hallelujah. Hallelujah. God gives us a great promise. கர்த்தர் நமக்கு பெரிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். Because the God we serve is a God who cannot fail us. நம்மை ஒரு பொழுதும் தோற்கடிக்கவே செய்யாத ஒரு கர்த்தரை, கைவிடாத ஒரு கர்த்தரை நம்புகிறோம். But when we have all these promises that God has given us, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். we still have an attitude of complaining. நாம் குறை சொல்லுகிற, கோள் சொல்லுகிற ஒரு குணம் நமக்கு இருக்கிறது. That's because we keep on thinking about our past issues. ஏனென்றால் கடந்த கால பிரச்சனைகளை எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கிறபடினால அப்படி செய்கிறோம். We keep on thinking negative. எதிர்மறையாக யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். We keep on thinking about our family issues. குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஓயாமல் யோசித்துக் We கொண்டிருக்கிறோம். think about our future. எதிர்காலத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். We think about a job, everything. வேலை, அது இதுன்னு யோசிக்கிட்டே இருக்கும். The more you think, it leads to constant grumbling. எவ்வளவு யோசிக்கிறோமோ அவ்வளவு முறுமுறுப்பதற்கு தயாராகி விடுவோம். Some people cannot complete a day without grumbling. ஒரு குறை கூட சொல்லாம சில பேரால் ஒரு நாளை முடிக்கவே முடியாது. There is a nice verse that Paul gives us in Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். Verse 14 and 15. 14-15 வசனங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். Is it Philippians chapter 2, 14 and 15? பிலிப்பியர் 2:14-15. Do all things without complaining and disputing. எல்லாவற்றையும் நீங்கள் Yeah, that's the verse, right? Okay. 16. Okay. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். So that you may become blameless and harmless. அப்பொழுது நீங்கள் குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் இருப்பீர்கள். Children of God without fault in the midst of a crooked and perverse generation among whom you shine as lights in the world. இந்த உலகத்தில் பொல்லாத கோணலான வழிகளில் நடக்கிற மாறுபாடான சந்தையின் நடுவிலே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிக்கும்படி அப்படி செய்யுங்கள். So word of God clearly says that we should do everything without complaining. கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் அத்தனை செயல்களையும் கோள் சொல்லாமல் குறை சொல்லாமல் செய்ய வேண்டும். Amen. Amen. You see, the people of Israel, they always complain about Moses and God. இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதுமே மோசேயையும் தேவனையும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். In Numbers chapter 21 verses from 4 to 9. எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். The Israelites told Moses, why did you bring us into the wilderness to die? இங்கே சாகடிக்கவா எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர் மோசே என்று மோசேயை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்கள். There's no water, there's no food. இங்கே சாப்பாடு இல்ல, தண்ணீர் இல்லை. There's nothing here. இங்கே ஒண்ணுமே இல்லை. You want us to die? They started to complain. அவர்கள் அவரை கேள்வி கேட்டு குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். I know what the Lord did. கர்த்தர் என்ன செய்தார்? What did God do? கர்த்தர் என்ன பண்ணார்? Complain பண்ண என்ன நடக்கும்? Lord sent serpents to bite them. அவங்களை கடிக்கிறதுக்கு பாம்புகளை விட்டார். Many died. பல பேர் செத்து போனாங்க. What happens if God do the same to us? நமக்கு செஞ்சா என்ன ஆகும்? நம்ம ஹவுஸ் எல்லாம் ஒரு reptile house ஆயிடும். Amen. Amen. You see, never complain. குறை சொல்லாத. Paul says, do all things without complaining and disputing. சகலவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். When you complain and murmur, you invite the power of darkness into your home, into your soul, and into your life. முறுமுறுக்கிறவர்கள் தங்களுடைய ஆத்மாவிலும் குடும்பத்திலும் அவர்கள் இருக்கிற இடத்திலே இருளின் அதிகாரத்தை வரவழைக்கிறார்கள். But must be stopped in the name of Jesus. அதை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்த வேண்டும். Because we have to master a mind first. நம்முடைய சிந்தையின் மீது ஆளுகையை நாம் செலுத்த வேண்டும். The Lord wants us to have a sound mind. தெளிவுள்ள சிந்தை நமக்கு வேண்டும்.
think straight, you know. நேரடியா யோசிங்க. When you have the mind of the master, எஜமானுடைய சிந்தை உங்களுக்கு இருந்தால், when you have the mind of Christ, கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களுக்கு இருந்தால், when your mind is upon the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து உங்கள் சிந்தை இருந்தால், you embrace the Spirit of God, நீங்கள் கர்த்தருடைய ஆவியை தழுவிக் and கொள்ளுகிறீர்கள். you embrace the Spirit of God through faith. விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவரை தழுவிக் கொள்ளுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. David says in Psalm 23, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்கிறார், when you can walk through the valley of shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும், because you are holding the hand of the giver of life. ஜீவனை கொடுக்கிறவருடைய கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறபடினால், How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Jesus Christ is the giver of life. ஜீவனை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. Though you walk through the valley of shadow நீ of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், you can look at your financial situations, உங்களுடைய பண problems, பொருளாதார பிரச்சனைகளை நீ பார்த்துக் கொண்டே இருக்கலாம். and you can say it with confidence. நீ தைரியமாக அதை பார்த்து சொல்லலாம், It is the Lord who gives power to get wealth. சம்பத்தை உண்டாக்குகிற வல்லமையை தருகிறவர் கர்த்தர். Hallelujah. Hallelujah. You may have some sickness or disease ஒருவேளை உங்களுக்கு சில வியாதிகள் இருக்கலாம், உடல்ல பலவீனங்கள் that இருக்கலாம். cannot be cured by the doctors. மருத்துவர்கள் சொல்லிருக்கலாம் எங்களால முடியலன்னு Our சொல்லி. Lord is able to do everything. கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். Because He is Jehovah Rapha. அவர் யெகோவா ராஃபா. He is a great physician. அவர் பிரதான மருத்துவர். You can walk into the fiery furnace knowing your God has the power to deliver you. நீங்கள் உங்களை விடுதலையாக்கக்கூடிய கர்த்தரை நம்பினால் நீங்கள் அக்னி சூளை வழியாக நடக்கலாம். Hallelujah. Hallelujah. You can sit by the beside the loved ones and know the perfect peace of Christ. உங்களுக்கு அன்பானவர்களோடு நீங்கள் அமர்ந்து சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். Because He is still a great physician. ஏனென்றால் அவர் மகா பெரிய வைத்தியராக Our God is God Almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள He தேவனாக is all இருக்கிறார். powerful. அவர் சகல வல்லமையும் He is all knowing. சகலமும் அறிந்தவராக He is a இருக்கிறார். Lion of Judah, அவர் யூதராஜ சிங்கமாய் King of இருக்கிறார். kings and the Lord of ராஜாதி lords. ராஜா கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். So have faith, கர்த்தர் மீது நம்பிக்கையாய் because இருக்கிறார். faith is a marvelous antidote for grumbling. புலம்பலுக்கு மருந்து விசுவாசம். Amen. Amen. So never grumble. புலம்பாதீங்க. Lots of people grumble about what is not there. Lack. என்ன இல்லையோ அதை லிஸ்ட் போட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். You know, but thank God for what you have. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார். Because many people don't have what you have. உன்னிடத்தில் இருப்பது பலரிடத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள். So be thankful to God. அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாம் Every day we should thank God, ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். because He has given the breath to live in this world. வாழ்வதற்கு சுவாசத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. And in Genesis chapter 43, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் verse 8 and 9. 8-9 வசனங்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. You see, it is so hurtful and wrong to blame others. மற்றவர்களை குற்றம் சொல்லுவது, குறை சொல்வது காயங்களை உண்டாக்கும். அது தவறான செயல். It is wrongful to blame parents. பெற்றோர்களை குற்றம் சொல்வது அது தவறு. Children are listening. பிள்ளைங்க கேக்குறீங்களா? Young people. வாலிபர்கள் கேளுங்க. Some the children they blame parents. பெற்றோர்களை அவர்கள் பழி சொல்வார்கள். Why this dosa is so karupa? You know, they blame, they complain. அவர்கள் குறை சொல்வார்கள், குற்றம் சொல்வார்கள். It's hurtful and it's not good to blame your school. உங்களுடைய பள்ளிக்கூடத்தை நீங்கள் குறை சொல்லாதீர்கள், காயப்படுத்தாதீர்கள். It's not good to blame your church. உங்க சபையை நீங்க குற்றம் குறை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். Our pastors or leaders or anybody. உங்களுடைய மேய்ப்பர்களையும் தலைவர்களையும் குறை குற்றம் சொல்லாதீர்கள். You know why people blame others? ஏன் தெரியுமா மற்றவங்களை குறை சொல்றாங்க? Because of the lack of quality in their lives. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல தரமுள்ள வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லை. Because they don't have a clear mind. அவர்களுக்கு தெளிவான சிந்தை இல்லை. They don't have a sound mind. தெளிந்த புத்தி அவர்களிடத்தில் இல்லை. But if you accept responsibility for yourself, ஆனால் உங்களுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டால் there is hope. அங்கே நம்பிக்கை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. If you don't do it, அதை நீங்கள் செய்யாவிட்டால் then you empower other people to control your destiny. அப்பொழுது உங்களுடைய முடிவை மற்றவர்கள் எழுதுவதற்கு நீங்கள் விட்டு So விடுகிறீர்கள். you have to take charge of your life before someone else goes. மற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்துக் You see கொள்ளுங்கள். the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். He could have blamed others for his problems. அவருடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பிறரை குற்றம் சொல்லி இருக்க முடியும். Jesus was a Jew, right? இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் இல்லையா? He was a member of a minority. அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். And he was living under a ruthless political oppression. அங்கே ரோமர்களாலே அரசியல் ரீதியாக
அழுத்தப்பட்டிருக்கிற ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தார். And his birth created a scandal. அவருடைய பிறப்பே ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி போனது. The government called Jesus a dangerous man. இயேசு கிறிஸ்துவை அந்த அரசாங்கம் ஒரு ஆபத்தான மனிதர் என்று அழைத்தது. They called him a dangerous man to the society. சமுதாயத்திற்கே மிக ஆபத்தானவர் என்று அன்றைய அரசாங்கம் அறிவித்தது. Religious people called him a drunkard. மதவாதிகள் அவரை குடிகாரர் என்று சொன்னார்கள். They even called him a demonized man. சில பேர் அவரை பிசாசு பிடித்தவன் என்றும் சொன்னார்கள். They called him a heretic. அவன் தவறான கள்ள உபதேசக்காரன் என்றும் சொன்னார்கள். But you know what Jesus responds to such people? அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மறு உத்தரவு என்ன? In this world there is trouble. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. Take heart. திடன் கொள்ளுங்கள். Because I have overcome. நான் உலகத்தை ஜெயித்தேன். Hallelujah. Hallelujah. People can call you anything. உங்களை மக்கள் என்ன வேண்டுமானாலும் அழைக்கட்டும். But in this world we will have to. இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனை இருக்கும். Till we die we have to. சாகர வரைக்கும் இருக்க போகிறது. But never complain or grumble. அதற்காக நீங்கள் குற்றம் சொல்லாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். Because Christ has overcome the world. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கிறார். And we can overcome the world. நாமும் ஜெயிப்போம். Hallelujah. Hallelujah. If you believe you will see. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். You see, when you blame, when you blame ourselves, நம்மை நாமே குற்றம் சொல்லும் பொழுது we multiply our guilt. நம்முடைய குற்றமான சாட்சியை பெருக்கிக் கொள்கிறோம். When we blame God, தேவனை குற்றம் சொல்லும் பொழுது we are cut off from our only sources of power to change. நம்மை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமையையும் நாம் நிறுத்தி விடுகிறோம், தடுத்து விடுகிறோம். And when we blame others, மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது we extend the difference between us and them. அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாதபடி நடந்து கொள்கிறோம். And we end up poisoning our relationship. கடைசியாக நம்முடைய உறவுகளை எல்லாம் நாம் விஷத்தை வைத்து விடுகிறோம். Amen. Amen. There's a lot of blame game going on between husband and wife. கணவன் மனைவிக்குள்ள மாறி மாறி குற்றம் சொல்லுகிற ஆவி. Blame game goes between parents and children. பெற்றோரும் பிள்ளைகளும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். That poisons the relationship. அது அவ்வளவுதான், விஷம் வெச்ச மாதிரி ஆயிடும் உறவு. When you accept the responsibility, ஆனால் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பொழுது there is hope. அங்கே நம்பிக்கை இருக்கிறது. Because blame never affirms, it asserts. ஏனென்றால் நம்முடைய குற்றம் சாட்டுதல் தீர்வை கொண்டு வராது. Blame never restores, it complicates. அது குற்றம் சாட்டுதல் அது சீர்படுத்தாது, பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி விடும். Blame never restores, it wounds. குற்றம் சாட்டுவது அது சீர் செய்யாது, அது காயப்படுத்துகிறது. Blame never unites, it separates. அது ஒரு நாளும் சேர்க்காது, அது பிரிக்கிறது. Blame never smiles, it frowns. குற்றம் சாட்டுதல் சிரிக்க அது முறைக்கும். Blame never forgives, it rejects. குற்றம் சாட்டுதல் மன்னிக்காது, அது புறக்கணிக்கும். Blame never forgets, it bitterly remembers. அது குற்றம் சாட்டுதல் அது மறந்து விடாது, எல்லா தீமையும் சரியாக ஞாபகம் வைத்து. Blame never builds, but it destroys. அது ஒரு நாளும் கட்டாது, அது இடித்து தள்ளும். So until you stop blaming yourself, God and others, உங்களையும் கர்த்தரையும் மற்றவர்களையும் குற்றம் சொல்வதை நீங்கள் நிறுத்தாத வரை you will never live one day happy and you cannot succeed in your life. ஒரு நாள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டீர்கள். வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. Look at your life and say, உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்கள், I can do all things in Christ who strengthens என்னை me. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. That's the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. So it's not good to blame or complain or murmur. எப்பொழுதுமே குற்றம் சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு பகைத்துக் கொண்டு இருப்பது நல்லதல்ல. You see the life of Job. யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். He never accepted failure as final. ஒரு நாளும் அவன் தன்னுடைய தோல்வியை இறுதி கட்டமாக எண்ணவே இல்லை. In the book of Job, யோபு புத்தகத்தில் chapter 3 verse 3, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், let's read that. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. You see, Job curses the day of his birth. அவனுடைய பிறந்த நாள் அழிவதாக என்று சபிக்கிறான். Sometimes we curse our life too, right? நம்முடைய வாழ்க்கை நாம கூட சில நேரத்துல சபிக்கிறோம். We ask God in prayer, Lord, take my life away. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை எடுத்து போனா செத்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். Sometimes we pray, why was I born as a man? நான் ஆணா ஏன் தான் பிறந்தனோ அப்படின்னு சொல்லுவோம். பொம்பளை மாறணுமா? Today we have all this gender problem, right? இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஜெண்டர்ங்களே இப்ப குழப்பம் இருக்கு. Transgenders. ஆமா, அவர்கள் மாறுபாட்டான சந்ததி. There's only two gender. ரெண்டு பாலினம் தான் இருக்கிறது. Male and female. ஆண் பெண் அவ்வளவுதான். No male, no woman. பெண் ஆண் கிடையாது. Today there are too many different genders in this நிறைய பாலினத்தை அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். People, a lot of young people, they take a lot of medicines and treatment to become female and male. பெண்ணா இருக்கிறவர்கள் ஆணாவதற்கும் ஆணா இருக்கிற பெண்ணாவதற்கும் மருந்து எடுத்து இப்ப சிகிச்சை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள். This is the world. இது இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்கிறோம். Because they are mentally sick.
அவன் மனது வியாதிப்பட்டு கிடக்கிறான். God has given or created only man and woman. ஆணும் பெண்ணை தான் கர்த்தர் உருவாக்கினார். To have good relationship. நல்ல Hallelujah. உறவு கொள்ளும்படி, To love the Lord. அவர்கள் ஒருவரை நேசிக்கும்படி. Many curse their lives. அவர்கள் வாழ்க்கையை அவர்களே சபித்துக் God கொள்கிறார்கள். created man and women to have a good life and blessed life. நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் உண்டாக்கினார். But people are spoiling them, their own life. அவர்கள் சொந்த வாழ்க்கை கெடுத்துக் கொள்கிறார்கள் மக்கள். Job curses the day of his birth. யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். Why do you get discouraged? ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? Because you're counting God's blessing on your finger. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் விரல்களில் எண்ணுகிறீர்கள். You say, today God blessed me, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், and He blessed me next year only. அவர் அதோட அடுத்த வருஷம் தான் என்ன Some ஆசீர்வதிக்கிறார். people are like that. அப்படிதான் யோசிக்கிறாங்க. They expect God to bless every day. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். It's by His grace that we stand. அவருடைய கிருபையினால் தான் நீங்கள் நின்று கொண்டே That itself is a இருக்கிறீர்கள். great அதுவே blessing. ஆசீர்வாதம் தான். Hallelujah. ஹalleluya. Because we are counting the blessings of the Lord on our fingers. நம்முடைய விரல்ல ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். And your misery is on an adding machine. ஆனால் உங்களுடைய துன்பங்களை மட்டும் அப்படியே இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். Someone said, when your life kicks you, let it kick you forward. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எட்டி உதைத்தால் நீங்கள் முன்னாடி போய் விழுங்கள். Let all our failures and disappointment kicks us. உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய ஏமாற்றங்கள் உங்களை எட்டி உதைத்தால் முன்னாடி போய் விழுங்கள். Don't be intimidated by life. வாழ்க்கை உங்களை கீழே தள்ளுவதற்கு பின்னாடி தள்ளுவதற்கு விட்டு We விடாதீர்கள். sing this song, count your blessings name them one by one, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெயர் பெயராக எழுதுங்கள், எண்ணி பாருங்கள். and see what the Lord has done for you. எவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் It என்பதை will எண்ணி really பாருங்கள். surprise your life. அது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக The ஆச்சரியமாக day when you were born in this world, இந்த உலகத்தில் நீங்க பிறந்த நாள்ல இருந்து till now, இந்த நிமிஷம் until வரைக்கும் the end of your life, நீங்கள் சாகிற நிமிஷம் வரைக்கும் He will never leave you nor forsake. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் He is மாட்டார். about to bless you all the அவர் time. உங்களை ஒவ்வொரு பொழுதும் You ஆசீர்வதிக்கிறார். will find the blessings of the Lord and reach beyond your imagination. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Elijah also had this problem. எலியாவுக்கு கூட இந்த பிரச்சனை இருந்தது. Lord, take my life away. ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். He said that. அது சொன்னான். After defeating 450 Baal prophets, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வீழ்த்தி விட்டு இப்படி சொன்னான். 450 Baal prophets, 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு சொன்னான். but he was scared for one woman. ஒரு பொம்பளைக்கு பயந்துட்டான். Amen. ஆமென். Jezebel. எசபேல். Because he thought that she would bring a lot of kings and destroy him. நிறைய ராஜாக்களை கூட்டிக் கொண்டு வந்து அவனை கொன்று விடுவாள் என்று அவன் நம்பி இருந்தான். After defeating Jezebel's prophet of Baal, எசபேலுடைய தீர்க்கதரிசிகளை அவன் வீழ்த்திய பின்னால் he was frightened and ran and for his life. பயந்து உயிருக்கு பயந்து ஓடத் He துவங்கினான். was the most depressed person in the Bible, வேதத்திலேயே மிக மிக மன அழுத்தத்தில் இருந்தான். asking God to take away his life. என் வாழ்க்கையை எடுத்துருங்க ஆண்டவரே என்று சொன்னான். Pray that he might die. நான் சாவது எனக்கு நலமா இருக்கும் என்றான். He mounted his pity pot அவன் சுய பச்சாதாபம் என்கிற அந்த அந்த கடலிலே விழுந்தான். and he said to God, I am the only one left serving you. உம்மை ஊழியம் செய்வதற்கு கடைசியா எஞ்சிருக்கிற நான் ஒருத்தன் தான். Have you ever had that kind of? அப்படிப்பட்ட பச்சாதாபத்துக்கு அந்த வியாதி உங்களுக்கு இருக்கா? அறிகுறி. A lot of people are cry babies today, right? நிறைய பேர் இப்படி கழுவாரு. The women generally they cry a lot பெண்கள் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுவாங்க. because they're very sensitive. ரொம்ப ஒரு உணர்வு ரீதியாக மென்மையானவர். That's how the Lord has made them. கர்த்தர் அப்படித்தான் அவர்களை உண்டாக்கி இருக்கிறார். But we shouldn't cry for everything, right? எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கு நின்னதுக்கு அழுதுட்டு இருக்க கூடாது. But God watches over us. கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. We need to get over that. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். Lord told Elijah கர்த்தர் எலியாவை பார்த்து when he was showing this pity pot to him, அவனுடைய சுய பச்சாதாப கதையை அவன் பேசிக் கொண்டிருக்கும் he பொழுது, said, I have 7,000 people in my நீ neighborhood ஒருத்தன் இல்ல 7,000 பேர் இருக்கிறான் and ஊருக்குள்ள. they love me as much as you நீ do. நேசிப்பதைப் போல நேசிப்பவர்கள் 7,000 பேர் ஊருக்குள்ள You இருக்கிறாங்க. go and do what I am telling நான் you. சொல்றதை நீ செய். Go and save them. போய் அவர்களை நான் சொன்ன வேலையை செய், ரட்சி. Hallelujah. Hallelujah. There will be storms in your life. உங்களுடைய வாழ்க்கையில புயல் காற்று அடிக்கும். The wind will blow in your life. உங்க வாழ்க்கையில புயல் காற்று அடிக்கும். Storms will come into your home. உங்களுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கும். But God is under control. கர்த்தர் Hallelujah. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் Because He கொள்வார். wants us to become better. கர்த்தர் நாம் இன்னும் மேன்மை அடைய வேண்டும் என்று Don't have the spirit of bitterness. நீங்கள் கசப்பின் ஆவியை சுமந்து Never கொள்ளாதீர்கள். complain, never grumble. ஒரு நாளும் குறை சொல்லாதீர்கள், குற்றம் சொல்லாதீர்கள். Never murmur. நீங்கள் புலம்பாமல் இருங்கள். Just pray. ஜெபம் பண்ணுங்கள். All we can do is pray, right? நம்ம செய்ய முடிஞ்சது என்ன? ஜெபம் For பண்ணலாம். any issues. என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும். What is the answer? பதில் என்ன? Prayer. ஜெபம்.
Cause it brings victory. அது ஜெயத்தை கொண்டு வரும். Prayer is talking to God. ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுவது. We can't do any miracle by ourselves. நம்மளால ஏதாவது அற்புதம் பண்ண முடியுமா? But God can. கர்த்தரால் எல்லாம் முடியும். You tell him. நீங்கள் அவரிடத்தில் When சொன்னால் you bring every petition of எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்திலே நீங்கள் கொண்டு வந்தால் He will bring everything to pass. அவர் எல்லாவற்றையும் வைக்கப்படுவார். He will deliver us. அவர் நம்மை விடுதலையாக்குவார். So ஹalleluya. never accept failure as final. தோல்விதான் இறுதியானது என்று எண்ணி விடாதீர்கள். Sometimes failure is good. சில நேரத்தில் தோற்பது நல்லது. You know, the fact is that it is impossible to succeed without experiencing failure. தோல்வி என்கிற அனுபவமே இல்லாமல் வெற்றியை ருசிப்பது கூடாத காரியம். Hallelujah. ஹalleluya. So we should stop hiding from success by fearing failure. ஆகவே தோல்வி பயத்திற்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த பயத்தை விட்டு வெளியே வாருங்கள். Amen. ஆமென். God is so good. கர்த்தர் மிக He நல்லவர். is wonderful. So அருமையானவர். everything in life involves risk. வாழ்க்கையில என்ன எடுத்தாலும் அதுல ஒரு ரிஸ்க் இருக்கும். How many know that? அது தெரியுமா தெரியாது? Life is full of challenges. வாழ்க்கை ஃபுல்லா சவால்கள் தான். Everything. எல்லாத்துலயும் சவால் இருக்கும். Ecclesiastes, book of Ecclesiastes says that. பிரசங்கி புத்தகத்தில் அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. You know, when so you should stop hiding from success. நீங்கள் வெற்றிக்குள்ள மறைந்து கொள்ள ஒளிந்து கொள்ள கூடாது. வெற்றி எப்பொழுதுமே கிட்டாது. So take the risk in your life. வாழ்க்கையில ஆபத்துகளை சந்தியுங்கள். To laugh, it involves the risk of appearing a fool. சிரிச்சா பைத்தியக்கார மாதிரி தெரிவதற்கான ஆபத்து இருக்கிறது. To weep is to risk appearing sentimental. ரொம்ப அழுதா ரொம்ப பலவீனமானவன் என்று தெரியப்படுவதற்கு ஆபத்து இருக்கிறது. To reach out to another person is to risk involvement. இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்வது என்பது பொறுப்பெடுக்கிற ஆபத்து இருக்கிறது. To expose your feelings is to risk experiencing your true self. நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய உண்மையான நிலை வெளியே தெரிவிக்கிற ஆபத்து உங்களுக்கு இருக்கிறது. To place your ideas and dreams before another person is to risk rejection. உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கனவுகளையும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அது புறக்கணிக்கப்படுவதற்கு ஆபத்து இருக்கு. This often happens in the workplace, right? வேலை ஸ்தலத்தில் இதெல்லாம் நடக்கும். To love is to risk not being loved in return. நீங்கள் நேசிப்பதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் நேசிக்கப்படாமல் போகிறது. This happens in the relationship. உறவுகளில் இது நடக்கும் இல்லையா? So take the risk. பரவாயில்லை, ஆபத்தை சந்தியுங்கள். Hallelujah. Hallelujah. Have faith in God. கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். Step out and do what God wants you to. ஆண்டவர் செய்ய விரும்புவதை தைரியமாய் செய்யுங்கள். If you want to get the fruit, பழம் வேணும்னா you need to climb to the end of the stem. அது நீங்க மரத்து மேல ஏறிதான் ஆகணும். Hallelujah. Hallelujah. See, God is a winner God. கர்த்தர் ஜெயிக்கிற தேவன். He won the cross of அவர் Calvary. சிலுவையில் வென்றெடுத்தார். He won this world இந்த உலகத்தை ஜெயித்தார். to give us peace and free gift of நமக்கு salvation. சமாதானத்தையும் ரட்சிப்பை இலவசமாக தருவதற்காக அவர் அந்த முயற்சியை So எடுத்தார். never, grumble or murmur. ஒரு நாளும் நீங்கள் புலமாமலும் முறுமுறுக்காமலும் இருங்கள். David says in 2 Samuel chapter 28 verse 4. தாவீது சொல்கிறான் 2 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், I will call upon the Lord, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், who is greatly to be praised. அவர் அதிகமாய் துதிக்கப்படத்தக்கவர். Are you destroying your life with your attitude? உங்களுடைய மனப்பான்மையினாலே உங்கள் வாழ்க்கை அழிந்து போகிறது. Many people are they're capable of doing lots of things in life. நிறைய பேருக்கு நிறைய செயல்களை செய்வதற்கு நிறைய திறமைகள் உண்டு. They can be gifted and talented. வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள், திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள், They can be intelligent. நல்ல புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். And they can be qualified as well. அவர்கள் நல்ல படித்தவர்களாகவும் தகுதி அடைந்தவர்களாகவும் இருப்பார்கள். But if the attitude is a negative thing, ஆனால் அவர்களுக்கு எதிர்மறையான மனப்பான்மை மட்டும் இருந்தால், you are destroying those who live and you are destroying those who work with you. உங்களோடு இருப்பவர்களையும் கூட வாழ்கிறவர்களையும் நீங்கள் அழித்து விடுவீர்கள். Hallelujah. Hallelujah. Our attitude needs to change. நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும். Our character needs to change. நம்முடைய குணம் மாற வேண்டும். Every day God expects us to change. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். In our speech, நம்முடைய பேச்சு மாற in our வேண்டும். walk of life, நம்முடைய வாழ்க்கை நடை மாற in our வேண்டும். thinking, நம்முடைய சிந்தை மாற in our வேண்டும். prayer life, நம்முடைய ஜெப வாழ்க்கை மாற in our வேண்டும். spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற God வேண்டும். is expecting to see a change. ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். For that, attitude needs to change. அப்பொழுது அதற்கு மனப்பான்மை மாற Is வேண்டும். your home turned into a battleground, உங்களுடைய வீடு யுத்தகளம் போல் இருக்கிறதா? filled with sarcasm, criticism, விமர்சனங்களும் காயப்படுத்துகிற பொல்லாத வார்த்தைகளும் நிறைந்ததாக இருக்கிறதா? blame and cutting remarks, குற்றம் சொல்லுதலும் காயப்படுத்துகிற வெட்டு காயங்களுக்கு உண்டாக்குகிற வார்த்தைகள், bitterness and rejection? பொல்லாப்பும் புறக்கணிப்பும் உங்களுடைய இல்லத்தில் இருக்கிறதா? Just take charge of your mind. திருச்சபையை உங்கள் சிந்தையின் மீது நீங்கள் பொறுப்படுங்கள். Have sound mind in your நல்ல life. தெளிவான புத்தி நமக்கு இருக்கட்டும். Refuse to grumble and
and criticize. முறுமுறுப்பதையும் விமர்சிப்பதையும் தவிர்த்து விடுங்கள். It is time to make your way to begin your life in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. Let your mind begin to feast on the word of God. உங்களுடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கட்டும், புசித்துக் கொண்டிருக்கட்டும். That will give you a change of life. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். How many believe that? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Hallelujah. ஹalleluya. When you face problems in your home, உங்களுடைய வீட்டில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது begin to pray. ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Begin to feast on the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் புசியுங்கள். That issue will change. அந்த பிரச்சனையே மாறிடும். There is power in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் அதிகாரம் There is இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. power in the prayer. ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. I want you all to confess. Let us all read together this verse. இந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து படிப்போம். You can just look at the Bible, your Bible, or also the TV screen. டிவி ஸ்கிரீனை பார்த்தோ அல்லது வேதாகமத்தை பார்த்தோ நீங்கள் படிக்கலாம். Let's confess this. இந்த வசனத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். Everyone read together. Philippians chapter 4, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். படிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? கடைசியாக சகோதரர்களே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களிடத்தில் சொல்லுங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹalleluya. இதெல்லாம் செஞ்சா என்ன உண்டு? சமாதானம் உண்டு. It's very clear. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. So never grumble. ஒரு நாளும் முறுமுறுக்காதீர்கள். Do these things. இவைகளை செய்வோம். There will be peace. அப்பொழுது சமாதானம் At உண்டாயிருக்கும். home, in your workplace. வீட்டில் வேலை செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் Instead of saying I cannot, என்னால முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக start saying whatever is born of God overcomes the world. வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறந்தவைகள் எவைகளும் உலகத்தை ஜெயிக்கும். Amen. அறிக்கை பண்ணுங்க. Hallelujah. Confess that. அதை அறிக்கை பண்ணுங்க. Whatever is born of God overcomes the world. தேவனால் பிறந்தவைகள் உலகத்தை ஜெயிக்கும் என்பதை அறிக்கை பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. There was a man who was sitting 38 years in the pool of Bethesda. பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தான். He was complaining, I can't. என்னால முடியாது முடியாது என்று No one உட்கார்ந்து is bothering me. யாருமே என்னை பற்றி Nobody கவலைப்படவில்லை. is carrying me to the pool. யாருமே என்னை குளத்தண்டை தூக்கி கொண்டு போகவில்லை. Many of us are like that. நிறைய பேர் அப்படித்தான் We இருக்கிறோம். blame others. மற்றவர்களை குறை சொல்வதில் No one மிகவும் cares for me. யாருக்கும் என் மேல கவலை இல்லை. Nobody is supporting me. யாரும் எனக்கு உதவியே செய்ய Nobody மாட்டாங்க. loves me. யாரும் என்னை நேசிப்பதே இல்லை. I'm all alone. நான் தன்னன் தனிமையில் கிடக்கிறேன். God wants us to move. அங்கே எழுந்து வாங்க தயவு செய்து. Jesus came and saw that man. இயேசு அந்த மனுஷனை பார்த்தார். Get up, take a எழுந்து walk. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. Hallelujah. Hallelujah. Never say I can't. என்னால முடியாது என்று சொல்லாதீங்க. But when you confess whatever is born of God overcome the world. நீங்க இப்படி அறிக்கை பண்ணுங்கள், தேவனால் பிறந்தவைகள் எவையும் உலகத்தை ஜெயிக்கும். Instead of saying if இதற்கு இப்படி ஆனால் என்று சொல்வதற்கு பதிலாக if that happened, இது நடந்துச்சுனா என்று if சொல்வதற்கு it was like this, இப்படி மட்டும் இது இருந்திருந்தா என்று so instead of saying if இப்படி இருந்தா அப்படி இருந்தா என்று சொல்வதற்கு பதிலாக start saying I will by God's grace. தேவ கிருபையினாலே நான் செய்வேன் என்று சொல்லுங்க. Say I will by God's grace. என்னால் தேவ கிருபையினால். என்னால் தேவனுடைய கிருபையினால். என்னால் தேவ கிருபையினால். Hallelujah. Hallelujah. When you confess, அதை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது demons flee. பிசாசு புறப்பட்டு போகும். Hallelujah. Hallelujah. The kingdom of devil will be broken. பிசாசுடைய ராஜ்யம் இடிபட்டு போகும். Strongholds are broken. அரணான கோட்டைகள் தளர்ந்து விழும். We should confess His word. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண வேண்டும். Instead of saying it's impossible, கூடவே கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக very easily we say that, right? அது ஈஸியா சுலபமா சொல்றோம். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நடக்காது. It's impossible. இது நடக்கவே நடக்காது. கரெக்டா நம்மளால முடியாதுதான். ஆமென். யாரால முடியும்? ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. What is impossible with man? மனுஷனால் கூடாதவைகள் All things are possible. எல்லாம் தேவனால் கூடும். Nothing is impossible to those who believe. விசுவாசிக்கிறவனுக்கு கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. Confess that also. அதையும் நீங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் Nothing is கூடும் என்று impossible சொல்லுங்கள். to those who believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். So tell yourself that there is no victory without fight. சண்டை போடாம ஜெயிக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Amen. ஆமென். Christian life is a warring life. கிறிஸ்தவ வாழ்க்கை போரிடுகிற வாழ்க்கை. You always fight, right? எப்பொழுதும் போர். Not with your husband and wife. பொண்டாட்டி கூட புருஷன் கூட இல்ல. Not with blood and flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆமா.
principalities of the evil. அதிகாரங்கள் பொல்லாத அதிகாரத்துவத்தோடு நாம் போரிட We வேண்டும். always fight. We have this spiritual battle. Right? நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் எப்போதும் இருக்கிறது. Adi was sharing yesterday in the fasting prayer that she went through a lot of spiritual battle in the workplace. ஆர்த்தி அவர்கள் நேற்று தினத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நிறைய ஆவிக்குரிய யுத்தத்தை The சந்தித்தார்கள். spiritual battle for us everywhere we go. ஆவிக்குரிய யுத்தம் என்பது எங்க போனாலும் அது You இருக்கும். start sharing the love of Christ, there is battle. இயேசுவோட அன்பை பற்றி சொல்லுங்க, அந்த யுத்தம் ஆரம்பிச்சிடும். And what is the answer for us is நமக்கு என்ன பதில்? just pray. ஜெபம் பண்ணுங்க. Amen. Because prayer brings victory. ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். But we are sowing the seed. விதையை நாம விதைக்கிறோம். Lord will help it to grow. கர்த்தர் விளைய பண்ணுவார். Amen. Hallelujah. That is our duty. அது நம்முடைய கடமை. Whether he listens or not. அவர்ட்ட கேட்டாலும் கேட்கலனாலும் That is so staunch orthodox. பெரிய ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா That be a இருந்தாலும் very fanatic or what. மதவெறியனாக இருக்கலாம், எவனாவனா இருக்கட்டும். But as long as you sow the seed, விதையை நீங்கள் விதைக்கிற வரைக்கும் one day it will create. ஒரு நாள் அது விளையும். He will be saved. அவன் ரட்சிக்கப்படுவான். Hallelujah. Hallelujah. So there is no victory without fight. போராட்டம் இல்லாமல் வெற்றி கிடையாது. No sunrise without a night. இரவை காணாமல் பகல் வராது. There is no purchase without a cost. விலை கொடுக்காமல் வாங்க முடியாது. There is no crown without a cross. சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. Hallelujah. Hallelujah. Jesus went up to the cross இயேசு சிலுவை அண்டை அவர் சென்றார். to give us a crown of life, நமக்கு ஜீவ கிரீடத்தை to தரும்படியாக, give us a crown of righteousness, நமக்கு நீதியின் கிரீடத்தை தரும்படியாக, a crown that is imperishable, அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை நமக்கு to give us தரும்படியாக, a crown of peace. சமாதானத்தின் கிரீடத்தை தரும்படியாக He gave all those crowns to us. எல்லா கிரீடங்களையும் நமக்காக கொடுத்தார். He took only one crown of thorn upon his அவர் head. முக்கிரீடத்தை மட்டும் கணக்கு எடுத்துக்கொண்டார். Hallelujah. Hallelujah. And through the fountain of blood அவருடைய அவருடைய நீரூற்றின் that மூலமாக came running down from top the head to the soles of உச்சந்தலை his முதல் feet, உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய ரத்த நீரூற்று that ஓடினபடியால் gives us the free gift of நமக்கு salvation. ரட்சிப்பை இலவசமாய் அது தந்தது. Hallelujah. Hallelujah. So we are strengthened today in the Lord. இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு Remember கொண்டிருக்கிறோம். that you are a child of God. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் Remember கொள்ளுங்கள். that you are a member of royalty. நீங்கள் ராஜரீக குடும்பத்தினுடைய அங்கத்தினர் என்று ஞாபகம் வைத்துக் The கொள்ளுங்கள். victory is yours through Christ கிறிஸ்து Jesus. இயேசுவின் மூலமாக வெற்றி உங்களுடையது என்பதை நினைவில் But கொள்ளுங்கள். the choice is up to you. ஆனால் தெரிந்தெடுப்பது என்பது உங்களுடையது. Never grumble. புறம் புலம்பாதீர்கள். No blaming. யாரையும் குற்றம் சொல்லாதீர்கள். Don't play blame games. குற்றம் சாட்டுகிற விளையாட்டை விளையாடி கொண்டிராதீர்கள். Because Bible clearly says that we should not do this. இதை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. When we always follow this Philippians chapter 4:8, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம பின்பற்றினால் there is peace of mind, அங்க மனதில சமாதானம் there இருக்கும். is peace in our life, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் there is இருக்கும். peace in our home. உங்க வீட்ல சமாதானம் இருக்கும். Hallelujah. Hallelujah. Let's all stand together. எல்லோரும் நாம் எழுந்து நிற்போம். Let's sing this song, I will call upon the Lord. இந்த பாடலை நாம் பாடுவோம். I will call upon the Lord. There is a chorus. I will call upon the Lord, who is greater to be praised. I will call upon the Lord, for He is greater to be praised. Hosanna, blessed be the rock, blessed be the rock of my salvation. Hosanna, blessed be the rock, blessed be the rock of my salvation. I will call upon the Lord, who is greater to be praised. So shall I be saved from an enemy. The Lord liveth, blessed be the rock, God of my salvation be exalted. The Lord liveth, and blessed be the rock, and let the God of my salvation be exalted. It's a way we have to we got it out there. It's a way we have to we got it out there.
அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் புலம்புவதன் மூலமாக உம்மை அவமானப்படுத்துகிறோம். இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அடைக்கிறோம், அவரை மறுபடியும் காயப்படுத்துகிறோம். இயேசுவை இதைவிட அதிகமாக காயப்படுத்தவே முடியாது. நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும் பொழுது புலம்புகிறோம். ஏதேன் தோட்டத்திற்கு மறுபடியும் போகிறோம். அங்கேதானே குற்றம் சாட்டு விளையாட்டு ஆரம்பித்தது. மறுபடியும் அந்த நிலைக்கு போகிறோம், விழுந்த நிலைக்கு போகிறோம். குற்றம் சாட்டும் பொழுது உங்கள் மனைவியை, உங்கள் கணவரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை, உங்கள் திருச்சபையை, உங்கள் அரசாங்கத்தை, உங்கள் வேலை ஸ்தலத்தை, எல்லாரையும் குற்றம். எல்லார் மேலும் உங்களுக்கு தீமை மட்டும் முதலாவது கண்ணுக்கு தெரியும். மனிதர்களுக்குள் உங்களால் நல்லதை பார்க்கவே முடியவில்லை என்றால் பிரச்சனை இருக்கு. எல்லாம் கரங்கள் உயர்த்தி, அப்பா என்ற பிரச்சனை இருக்கு, என் கண்ணு சுத்தமா இல்லை, எனக்கு குறைதான் தெரியுது, என்னால நல்லதை பார்க்கவே முடியல, நல்லதை பாராட்டவே முடியல, பிறருக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை அங்கீகரிக்க முடியல, ஜீரணிக்க முடியல, என்கிட்ட பொறாம இருக்கு, எனக்கு கோபம் வருகிறது, யாரையாவது பாராட்டினால் எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு நான் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. நான் கர்த்தரை விட்டு வைக்கவில்லை குறை சொல்லுவதில், வாழ்க்கையை குறை சொல்லுகிறேன். ஆண்டவர் அனுமதிக்காத ஒன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு வராது. தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீர்கள். என் புருஷனால இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளையால இப்படி ஆயிடுச்சு, என் மனைவி இப்படி எல்லாம் பேசாதீர்கள். கர்த்தர் அனுமதிக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கைக்குள் வர முடியாது. கர்த்தரிடத்துக்கு போவோம். அதில் ஆண்டவரே, நீர் அனுமதித்ததற்கு நல்லது என்று எனக்கு தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில சிறைச்சாலை அவர் அனுமதித்தார், கொடியை அனுமதித்தாரே, அவன் கெட்ட பெயரை அவனுக்கு அனுமதித்தார். அவன் அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை, போத்திபார் மனைவியை போத்திபாரை குறை சொல்லி அழுது கொண்டிருக்கவில்லை. கர்த்தாவே, எல்லாரும் கரையில வைத்து, என்னை யார் எவ்வளவு கேவலமா பேசினாலும், பொய் குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் நான் ஆண்டவரே புலம்ப மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, என்னை வீழ்த்த நினைத்தாலும் வாழ வைக்கிறவர் நீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எனக்கு இவனால இந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு, அவனால அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் கர்த்தர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் திறந்ததை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த நினைத்ததை தடுப்பதற்கு இந்த ஒரு உலகத்தில் ஒருவன் திறக்கவில்லை. பிரியமானவர்களே, எல்லாரும் ஆண்டவரை நான் மன்னிச்சிருங்கப்பா. நன்றி சொல்லாம உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, திருச்சபைகளுக்காக, பெற்றோருக்காக நன்றி சொல்லாமல் கிடைத்த சுவாசம், சுகம், ஆரோக்கியம், உணவு, கல்வி, அறிவு இவைகளுக்கு நன்றி சொல்லாமல் குறை சொல்லி கொண்டிருக்கிற, குற்றம் சொல்லி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்கப்பா, எனக்கு மன்னிங்க ராஜா, மன்னிங்க. பேராசை அல்லது பெரிய பயம், லௌகீக கவலை, பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, மற்ற குடும்பங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, கர்த்தருடைய திட்டத்தோடு ஒப்பிட பார்க்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ திட்டத்தை செய்கிறேனா இல்லையா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சுத்தமாக்கும் அப்பா. சுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு நாங்கள் படித்த வசனம் பிலிப்பியர் 4:8 போல நல்லவைகளையே யோசித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது குப்பை தொட்டில் ஆண்டவரே, கண்ட குப்பைகளை என்னுடைய சிந்தையிலே போடாமல் ஒழுக்கம் உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, நல்லவைகள் எவைகளோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க, வேத வாக்கியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க, வாக்குத்தத்தங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மனத்தை குப்பை தொட்டி இப்போ நாங்கள் பேணாமல் அன்று அதை சுத்தமாய் வைத்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் எங்களோடு பேசினபடினால் நன்றி. நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டும் இராமல் அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Maybe seated.